அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவில் 23 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின், மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சவர் யாருன்னா ஏவா வேலு அவர்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா NHAI இருக்குது. ஓகேங்களா? NHAI இருக்குது, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுபோலவே அதனுடைய திறன்கள் என்னென்ன இருக்கோ அதுபோலவே மாநிலங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு திமுக ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பிப்ரவரி 21 இந்த ஆணையம் அமைக்கிற சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் ஏவா வேலு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆணையத்தோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலைகளோட கட்டுமானம், மேம்பாடு, பராமரிப்பு மற்றும் மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் அந்த ஆணையம் அப்படிங்கிறது மேற்கொள்ளும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆணையத்தில் உங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, 3 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, 3 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய பதவி காலம் 62 வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக 70,548 கிலோமீட்டர் சாலைகளை நிர்வகிச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வலைப்பின்னல் போன்ற இந்த சாலைகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தோட தலைவர் யார்? சந்தோஷ்குமார் யாதவ். ஸோ பிப்ரவரி மாதம் தான் அப்பாயின்மெண்ட் ஆனார். ஓகேங்களா? அடுத்தது, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் யாருன்னா நிதின் கட்கரி. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஓகேங்களா? ஏன்னா ரிவிஷனும் நம்ம கூடவே பண்ணிட்டு வந்துடணும். உங்களுக்கான கேள்வியில் முதல் கேள்வி பார்த்துக்கோங்க. மேரி லைஃப் என்ற மொபைல் செயலி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? எனது வாழ்க்கை அப்படிங்கிற இந்த செயலி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கான விடை இருக்கும். ஓகேவா? இப்போ இரண்டாவது வினா, ஏழை சிறை கைதிகள் ஜாமீன் பெற உள்துறை அமைச்சகம் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? ஏழை சிறை கைதிகள் ஜாமீன் பெற உள்துறை அமைச்சகம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? ஆன்சர் பாருங்கள், 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 20 கோடி ரூபாய் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ரெண்டுக்குமே 20 கோடி ரூபாய் அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகை அப்படிங்கிறது ஆண்டுதோறும் 20 கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 20 கோடி. ஓகேங்களா? ஸோ வழிகாட்டுதல்களில் குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு, அதாவது அவன் ஏழைதானா, அவன் என்ன குற்றம் புரிஞ்சிருக்கான் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மாநில அரசுகள் என்ன பண்ணணும்னா, மத்திய உள்துறை அமைச்சகம், தேசிய நோடல் முகமை, தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடன் இணைந்து செயல்பட ஒரு நோடல் அதிகாரியை மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் நியமிக்கணும். ஸோ அந்த அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா தங்களின் தேசிய நோடல் முகமை கணக்கின் கீழ் ஒரு துணை கணக்கை அவங்க தொடங்கணும். இப்போ டவுட்ஸ் இருக்குன்னா அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு உள்ளே விழும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிற அந்த வழிகாட்டுதல்லாம் நெறிமுறைப்படுத்தி உண்மையான பயனாளிகளுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான கேள்வி நம்பர் 2. ஓகேங்களா? 6வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 6வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடந்துச்சு? ஸோ இதற்குண்டான ஆன்சரையும் 2 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நாளைக்காக வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வரைக்கும். 3வது வினா, சமீபத்தில் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கிரியகோஸ் மிட்சோடாகிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கிரியகோஸ் மிட்சோடாகிஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? கிரீஸோட பிரதமர் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரீஸ் அப்படிங்கிறது ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற ஒரு நாடு. ஐரோப்பிய யூனியனில் கிட்டத்தட்ட 28 நாடுகள், இப்போ பிரிட்டன் வெளில இருக்குது. ஸோ அதனால் 27 நாடுகள் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பிய யூனியனில் மொத்தமாக ஒரு 28 நாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டெல்லியில் பிப்ரவரி 21 ரைசினா உரையாடல் நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அதில் தலைமை விருந்தினராக
கிரியகோஸ் மிட்சோடாகிஸ் அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதில் பேசும்போது நம்ம நாட்டை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா நம்மளுடைய மனித வளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது. ஓகேங்களா? எல்லா நாடுமே நம்மளை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் 2 ஒப்பந்தம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த நாட்டுடைய கிரீஸ் நாட்டோட பிரதமரும் பேசும்போது 2 ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா இராணுவ தளவாடங்களின் கூட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதும், குடிபெயர்வு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த 2 ஒப்பந்தத்தை நம்ம வந்து இறுதி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி 3. புலந்த் பாரத் பயிற்சி எங்கு நடைபெற்றது? புலந்த் பாரத் பயிற்சி எங்கு நடைபெற்றது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அடுத்த வினா, முப்படைகளின் ஒருங்கிணைந்த போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது? முப்படைகளின் ஒருங்கிணைந்த போர் பயிற்சி எங்கே நடந்துச்சு? ஆன்சர் பாருங்கள். சுவராஜ் தவிப் தீவு. சுவராஜ் தவிப் தீவு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? முப்படைகளோடது. அந்தமான் நிக்கோபர் தீவில் அந்த தீவு இருக்குது. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபரில் அந்த தீவுகள் இருக்குது. பிப்ரவரி 21 அந்த பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வையிட்டது வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவோட சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னா திரௌபதி முர்மு தான். ஸோ அவங்களுடைய முன்னிலையில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. உங்களுக்கான கேள்வி எண் 4. அல் மொஹத் அல் ஹிந்தி 23 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி யாருக்கு இடையில் நடைபெற்றது? அதாவது ஒரு நாடு இந்தியா, இன்னொரு நாடு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? 5வது வினா, 28வது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவுன்சிலின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 28வது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவுன்சிலின் கூட்டம் எங்கே நடந்துச்சு? புதுதில்லியில் நடக்குது. புதுதில்லியில் நடக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற கடன் செயலிகளை தடுக்கணும். ஏன்னா அது இந்தியாவோட அந்த நிர்வாக நிதியை வந்து முடக்கிடும், பெரிய கொலாப்ஸ் ஏற்படுத்திடும் ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் கலந்துக்கிட்டு இருக்காரு, சக்தி காந்த தாஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, செபி கலந்துக்கிச்சு, ERDA கலந்துக்கிச்சு, அது மாதிரி இருக்கிற எல்லா நிதி சார்ந்த நிறுவனங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கான கேள்வி எண் 5. கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? கர்நாடக மாநிலத்தோட முதல்வராக இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணும்போது 1, 2, 3 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். மொட்டை ஆன்சர் பண்ணிடாதீங்க. அடுத்த வினா, மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் எங்கு பிறந்தார்? இப்போ சமீபத்தில் அவர் இறந்துட்டார், நேற்று இறந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூத்த வழக்கறிஞரான ஃபாலி நாரிமன். ஓகேங்களா? எங்கு பிறந்தார் அப்படின்னா அவர் வந்து மியான்மரில் பிறக்கிறார். மியான்மர் ரங்கூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கூட படம் கூட வந்திருக்கு. யாங்கோன் அப்படின்னு இப்போ அதோட பெயரை மாற்றிருக்காங்க. ரங்கூனோட பெயரை தான் யாங்கோன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. 1929 ஜனவரி 10 வந்து பிறந்திருக்காரு ஃபாலி நாரிமன். ஓகேங்களா? 1942 ஜப்பான் மியான்மரை தாக்குது. ஏன்னா மியான்மர் வழியாக தான் நமக்கு உள்ளே வர முடியும், இந்தியாவுக்குள்ளே. நம்ம நேதாஜியோட படை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இதை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ நேதாஜியோட படைன்னு வச்சுக்கோங்க. மியான்மரை தாக்கிட்டு உள்ளே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபாலி நாரிமனோட குடும்பம் இந்தியாவுக்குள்ளே வந்துடுது. ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதுலேருந்து இந்தியாவுக்குள்ளே வசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1955 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வழக்கறிஞர் பணியை தொடர்றாரு. 1972 உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக மாறுறாரு. ஸோ அதன் பிறகு 1972 அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக அவரை வந்து போடுறாங்க. மத்திய அரசோட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக போடுறாங்க. 1975 அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா எமர்ஜென்சியை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதால அவர் வந்து அவருடைய பதவியை ரிசைன் பண்ணுறாரு. இந்த ஃபாலி நாரிமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஷ்ம பிதாமகன், நீதித்துறையில் ஒரு பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு திறமையாக வாதாடக்கூடியவர். 95 வயதில் தான் இறந்திருக்காரு, 95 வயதில். ஓகேங்களா? இவர் எழுதுகிற நூல்கள் அப்படின்னா நினைவுகள் மறைவதற்கு முன், தேசத்தின் நிலை, இந்தியாவின் சட்ட நடைமுறை பாதுகாக்கப்படுமா,
கடவுளே உச்சநீதிமன்றத்தை காப்பாற்றுங்கள். ஸோ இதுதான் அவர் எழுதின நூல்கள். ஓகேங்களா. 1991 இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு. 2007 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. 1999 மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி எண் 6. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? ஓகேவா. அடுத்தது 2050 இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் முதியோர்கள் இருப்பார்கள்? இப்போ வந்து நம்ம 140 கோடி நம்ம சொல்லிக்கிறோம். 2050 ஒரு 170 180 கோடி கூட போகலாம், இல்லை 170 கோடின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ முதியோர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5% பேர், 19.5% பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அமைப்பு அதாவது தொலைநோக்கு சிந்தனைகளை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிற ஒரு அமைப்பு இது. இந்த நீதி ஆயோக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதியோர்கள் 2050 நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 20% அவரேஜாக. ஓகேங்களா. 20%னால் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடி பேர் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய நலன்களுக்காக யோசிக்கணும். முதியோர்களின் சேமிப்புக்கு கூடுதல் வட்டி கொடுக்கணும், குடியிருப்பு திட்டம், கட்டாய சேமிப்பு திட்டத்தை கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து அலவன்சஸ் கொடுக்கறது, ஃப்ரீயாக வந்து பேசஞ்சர் அந்த பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே தள்ளுபடி கொடுக்கறது, கூடுதல் வட்டி கொடுக்கறது. ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் அவங்க எந்தவித குறையும் இல்லாமல் அந்த 50 காலகட்டங்களில் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு நிதி ஆயோக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட. இப்போ கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 இப்போ கணக்குப்படி 10% வந்து முதியோர்கள் இருக்காங்க, 10% வந்து முதியோர்கள் இருக்காங்க. ஸோ கருவுறுதல் குறைதல் விகிதம் அப்படின்னா 2% கீழே இருக்குது. கருவுறுதல் குறைதல் விகிதம் வந்து 2% கீழே இருக்குது. அதுதான் அந்த இதை வந்து நமக்கு ஃப்ளக்சுவேஷனை உண்டாக்குது. முதியோர்கள் ஆயுள் காலம் 70 வயசுக்கு மேலே போனது இது ஒரு காரணம். ஏன்னா நம்ம வந்து மெடிக்கலாக நம்ம டெவலப் ஆகிட்டோம். ஓகேங்களா. அதனால் சராசரி ஆயுள் காலம் 60லேருந்து இப்போ ஒரு 70 டிரான்ஸ்பரேஷன் ஆகிருக்கு. ஸோ இதனாலையும் அந்த லிஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாகுது. ஓகேங்களா. உங்களுக்கான கேள்வி 7. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி யார்? எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி யார்? ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 8வது வினா. 2023 சென்னை ஐஐடி எத்தனை அறிவுசார் சொத்து காப்புரிமை பெற்றுள்ளது? 2023 மட்டும் சென்னை ஐஐடி எத்தனை கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னா 300 காப்புரிமை. இது வந்து சாதனைன்னு சொல்கிறாங்க. 2023 300 பொருட்களுக்கு வந்து காப்புரிமை வாங்கியிருக்காங்க. அது வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு விவசாயம் சார்ந்தது எதுவாக இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தொழில்நுட்ப ரீதியாக. ஸோ 1975 தான் சென்னை ஐஐடி ஃபஸ்ட்டு அந்த காப்புரிமைக்காக காப்பிரைட்ஸ்க்காக விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேறி 2022 156 காப்புரிமை வாங்குகிறாங்க. 2023 300 வாங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2550 சென்னை ஐஐடி வந்து வாங்கியிருக்காங்க. 2550 காப்புரிமை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே 1800, வெளிநாடுகளில் 750 காப்புரிமையும் இந்த நிறுவனம் வாங்கியிருக்கு சென்னை ஐஐடி. உங்களுக்கான கேள்வி நம்பர் 8. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்று நடந்த கூடுதல் வினாக்கள். ஓகேங்களா. ஸோ அதாவது கொஷினாக கன்வெர்ட் பண்ண முடியாததை நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான CE-20 கிரியோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் தான் சோதனை செஞ்சதாக இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. இதோட நோக்கம் என்னென்னா 2025 தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் இந்த சோதனை அப்படிங்கிறது போய்கிட்டுருக்கு. ஓகேங்களா. பல்கலைக்கழக பதிவாளர்கள் ஓய்வு பெறும் வயது 60 உயர்த்துவதற்கு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 21 யார் தாக்கல் செஞ்சா அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன்.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்கள் ஆசிரியரோட பணி ஓய்வு பெறும் வயது 58லேருந்து 60 மாற்றிருக்காங்க. ஸோ அதன்படி இவங்களுடைய வயது மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. 3வது வினா, காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த அதிகாரிகளுக்கு கல்வி அதிகாரியான நே து சுந்தரவடிவேலுக்கு சிலை அமைக்கப்பட முடிவெடுத்திருக்காங்க, சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. மக்களவை தேர்தலில் பயன்படுத்தப்படும் 26 லட்சம் அழியாத மைக்குப்பிகள் உபயோகிக்கப்பட உள்ளது. மக்களவை தேர்தலில் 26 லட்சம் அழியாத மைக்குப்பிகள் பயன்படுத்தப்பட இருக்குது. அந்த ரேகை வைப்பாங்க, கையில் வந்து மை வைப்பாங்களா, அதுதான். இந்தியாவில் 97 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த மையை வந்து தேர்தல் ஆணையத்துக்காக கர்நாடக அரசோட பொதுத்துறை நிறுவனமான மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனம் தான் தயாரித்து கொடுத்துருக்காங்க. 10 ml இருக்குல்ல, அந்த ஒரு குப்பியில் வந்து 10 ml இருக்கும். அதை வச்சு 700 வாக்காளர்களுக்கு கோடு போடலாம். மொத்தமாக இந்தியாவில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்க போகிறாங்க. ஏன்னா 97 கோடி வாக்காளர்கள், அதில் அதிகபட்சம் லட்சத்தீவுகளில் கம்மியாகவும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகவும், உத்தரப்பிரதேசத்தில் 15 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 6.5 கோடி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது, ரஷ்யா கச்சா எண்ணெயிலிருந்து 55,510 கோடி மதிப்பிலான எரிபொருள்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செஞ்சுருக்கு. அதாவது உக்ரைன் போர் இருக்குல்ல, ரஷ்யா உக்ரைன் போரால் ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம், அது நம்மளுடைய ரூல் அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம எண்ணெயை வாங்கி அந்த எண்ணெயை பிரித்து அதில் இருக்கிற டீசல் மற்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து திருப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. தடை விதித்த நாடுகள்லாம் திருப்பி நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கின மதிப்பு தான் 55,510 கோடி, அதாவது $6.65 பில்லியன் அப்படின்னு ஒரு நிறுவனம், ஓகேங்களா, கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. இளநிலை நீட் தேர்வுக்கு வெளிநாடுகளில் 14 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். இளநிலை நீட் எக்ஸாமுக்கு 14 தேர்வு மையம் வெளிநாடுகள்லையும் அமைக்கப்பட்டிருக்கு. கத்தார், துபாய், இது மாதிரியான ஒரு நிறைய நாடுகள். ஓகேங்களா. மொத்தம் 12 நாடுகள் 14 தேர்வு மையங்களாக வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 554 மையங்கள் இருக்குது. மே 5ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா. அடுத்தது, ஆசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி 21 தான் தொடங்குச்சு. இதில் ஜூனியர் மகளிர் ஸ்ப்ரிண்ட் பிரிவில் இந்தியாவின் சரிதா குமாரி, நியா செபஸ்டியான், ஜாய்னா முகமது அலி பிர்கான் ஆகியோர் அடங்கிய அணி 53.38 வினாடிகளை இலக்கை எட்டி தங்கப்பதக்கத்தை அடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நன்றி, வணக்கம்.